இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கட்டாயமாக இ-ஃபைலிங் முறையிலேயே அனைத்து வழக்குகளையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவை வழக்கறிஞர்களும் வழக்காடிகளும் அதை அவர்களால் செய்ய முடியாத காரணத்தால் அந்த கட்டாய நிலையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வழக்காடிகளும் வழக்கறிஞர்களும் சிரமப்படுவதால் அந்த நடைமுறையை கைவிட்டு இ-ஃபைலிங் மற்றும் நேரடியாக தாக்கல் செய்யக்கூடிய முன்பு இருந்த அதே முறையை தொடர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களை சந்தித்து எங்களது கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையை இதுவரை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு பிறகு மீண்டும் ஒரு சுற்றறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் கட்டாயமாக இ-ஃபைலிங் முறையில் தான் அனைத்து வழக்குகளையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. அந்த சுற்றறிக்கை வழக்கறிஞர்கள் மத்தியிலே வழக்காளிகள் மத்தியிலே மிகவும் கொந்தளிப்பான சூழல் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் நாங்கள் இதுவரை இ-ஃபைலிங் கட்டாயப்படுத்தப்பட்ட இ-ஃபைலிங் முறையை அதனை ரத்து செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி இதுவரை நாங்கள் நீதிமன்ற பணி விலகல் போராட்டத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். அதே பணி விலகல் போராட்டத்தை தொடர்ந்து இந்த ஆர்ஓசியை சுற்றறிக்கையை கட்டாயமாக இ-ஃபைலிங் செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்ஓசி சுற்றறிக்கையை அவர்கள் உயர்நீதிமன்றம் வாபஸ் வாங்கும் வரை எங்களுடைய இ-ஃபைலிங் எங்களுடைய பணி விலகல் நீதிமன்ற பணி விலகல் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று அறிவித்துக் கொள்ளப்படுகிறது. அதற்கு சென்னை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்கள் அனைத்தும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும்படி வேண்டிக் கொள்ளப்படுகிறது. அதேபோன்று வருகின்ற நாளை 13/12/2025 அன்று நடைபெறுகின்ற மக்கள் நீதிமன்றம் என்கின்ற லோக் அதாலத்தை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் அனைவரும் புறக்கணிப்பது என்ற முன்பே எடுத்து எங்களுடைய பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட அதே முடிவை தொடர்ந்து செயல்படுத்துவது என்றும் நாளை நடைபெறும் மக்கள் நீதிமன்றத்தில் லோக் அதாலத்தில் யாரும் கலந்து கொள்வதில்லை, வழக்கறிஞர் யாரும் கலந்து கொள்வது என்ற முடிவை எடுக்கப்படுகிறது. அடுத்து 15/12/2025 திங்கட்கிழமை அன்று இ-ஃபைலிங் தொடர்பான சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய சுற்றறிக்கையின் நகலினை அந்தந்த நீதிமன்றங்களின் நுழைவாயில் முன்பாக எரிக்கும் போராட்டத்தை நடத்துவது என்றும், அடுத்து 16/12/2025 அன்று அந்தந்த நீதிமன்ற சங்கங்கள் வழக்கறிஞர்கள் அனைவரும் ஊர்வலமாக சென்று நீதிமன்றம் அருகே உள்ள தபால் அலுவலகங்களில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் அவர்களுக்கும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரசர் அவர்களுக்கும் இ-ஃபைலிங்கினால் ஏற்படுகிற இடர்பாடுகளை தெரிவித்து அதை வாபஸ் வாங்க கோரிக்கை வைத்து கடிதம் அனுப்பும் போராட்டத்தை நடத்துவது என்றும், அதற்கு அடுத்த நாள் 17/12/2025 அன்று அந்தந்த நீதிமன்றங்கள் நுழைவாயிலின் முன்பாக வழக்கறிஞர்கள் அனைவரும் வாயில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்றும், அது அடுத்து இறுதியாக 7/1/2026 அன்று சென்னையில் சென்னை உயர்நீதிமன்றத்தை முற்றுகையிடுவது என்ற வழக்கறிஞர்கள் அனைவரும் கட்டாய இ-ஃபைலிங் முறையை ரத்து செய்ய கோரி அந்த ஆர்ஓசியை சுற்றறிக்கையை வாபஸ் வர கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தை நாங்கள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் ஒன்றாக இணைந்து முற்றுகை போராட்டம் நடத்துவது என்றும், அந்த முற்றுகை போராட்டத்திற்கு அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சங்கங்களையும் நமக்கு ஆதரவினை கோருவது என்றும் முடிவெடுக்கப்படுகிறது. பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அவர்கள் வழக்கறிஞர்களிடையே கட்டாய இ-ஃபைலிங் நடத்துகின்ற போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அந்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுப்பிய சுற்றறிக்கையை வாபஸ் பெறும்படி கேட்பதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு பார் கவுன்சில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. இ-ஃபைலிங் நடைமுறையை கட்டாயப்படுத்துவதன் காரணமாக முதலில் இ-ஃபைலிங் முறையை எந்த வழக்கறிஞரும் எதிர்க்கவில்லை.
என்ன நடைமுறை சிக்கல் என்றால் கட்டமைப்புகள் இல்லை. எந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களது நீதிமன்றங்களிலும் கட்டமைப்புகள் சரியாக இல்லை. போதுமான நீதிமன்ற பணியாளர்கள் இல்லை, பயிற்சி கொடுக்கப்படவில்லை. நாங்கள் ஒரு நீதிமன்றத்தில் இன்றைய தினம் நான் கொண்டு போய் கொடுக்குறோம் என்றால் ஒரு இ-ஃபைலிங் முறையில் தாக்கல் பண்ணினால் அதை உடனடியாக நம்பர் செய்ய முடியவில்லை. உதாரணத்திற்காக செக் டிஸார்டர் கேஸுக்காக தாக்கல் செய்யப்பட்ட ஒவ்வொரு நீதிமன்றங்களிலும் எந்த நீதிமன்றங்களாக இருந்தாலும் ஒரு வருட காலமாக இன்று வரை தாக்கல் செய்யப்பட்ட இருக்காமல் இருக்குது. நீதிமன்ற கோப்பிலே இருக்காமல் ஒரு வருட காலம் பெண்டிங்கில் இருக்குது. அடுத்து இ-ஃபைலிங் முறையில் தாக்கல் செய்யப்படுது ஒரு எமர்ஜென்ட் அவசரமான மக்கள் ஒரு பெரிய ஒரு எமர்ஜென்ட் போடுறோம், அதாவது உத்தரவு இடைக்கால உத்தரவு வாங்கணும், யாராவது ஒரு வீட்டை அடிக்கிறாங்க அப்படின்ற போது ஒரு உடனே உத்தரவு வாங்கணும்னா அது இ-ஃபைலிங் முறைப்பட்டால் 3 நாள் கழித்து தான் நம்பராகி வரும். ஆனால் உடனே இன்றைக்கி காலையிலே அவசரமான ஒரு உத்தரவு வாங்க வேண்டும் என்றால் முடியாது. இன்றைய காலையில் மனுவை தாக்கல் செய்து அன்றைய தினமே உத்தரவுகள் வாங்கி கொண்டிருக்கின்ற இன்ஜெக்ஷன் இப்போ கிடைக்காது. அதுக்கு 3 நாள் ஆகிடும். அதுக்குள்ளார இப்போ அவங்களுடைய வழக்கு தாக்கலுடைய நோக்கம் சேர்ந்துவிடும். அதே மாதிரி ஒரு 370 பெட்டிஷன் முன்னாடி போட்டிருக்கிறது மக்கள் ஒரு குற்றவாளிகள் தவிர்க்க முடியாத காரணம் அன்றைக்கி வர முடியாமல் போயிடும். அன்றைக்கி காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு வர முடியாததுக்கான சூழல் இருக்கும். அப்போ நாங்கள் முன்னாடியே தாக்கல் பண்ணியிருக்கணும். இ-ஃபைலிங் நம்ம முன்னாடியே தாக்கல் பண்ண வேண்டிய சூழல் பண்ணவில்லைன்னா அவங்களுக்கு வாரண்ட் போட்டுருவாங்க. அது அன்றைக்கி தாக்கல் பண்ணணுன்னா முன்னாடி போய் தாக்கல் பண்ணாமல் முடியாது. இது இயலாமையாக இருக்கும். அதே மாதிரி நோட்டீஸ் ஆஃப் ஹியரிங் காலையில் கொடுக்கணுன்னா அன்னைக்கு கொடுக்கணுன்னா அதுக்கு முன்னாடியே கொடுக்கணும். அதை சரி நோட்டீஸ் கொடுக்கணும். அதுக்கு இயலாமல் இருக்கும். அதை விட HMP அது நம்மளுடைய HMP வழக்குகள்லாம் தாக்கல் பண்ணுறதெல்லாம் இப்போல்லாம் டைவர்ஸ் வழக்கு இதெல்லாம் அவங்களே நம்ம முதல் எடுத்தோம் வழக்கறிஞர்கள் தாக்கல் பண்ண முடியாது, வழக்காடிகள் தான் தாக்கல் பண்ணணும். ஆனால் வழக்காடிகள் தாக்கல் இ-ஃபைலிங்லாம் தாக்கல் பண்ணணும்னா வழக்காடிகள் எத்தனை வழக்காடிகளுக்கு அதை பற்றி இ-ஃபைலிங் முறை தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அந்த வழக்காடிகள் போய் இ-ஃபைலிங் முறையில் தான் பண்ணணும்னா படிக்காதவர்களாகவும் படித்தவர்களாகட்டும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நேரடியாக அவருடைய ஐடி உருவாக்கணும். அவங்க ஐடி உருவாக்கி தான் அதை தாக்கல் செய்ய முடியும்னு இப்போ சுற்றறிக்கையில் அனுப்பியிருக்காங்க. அது வழக்கறிஞர்கள் தாக்கல் பண்ணணும் கூட பரவாயில்ல. ஆனால் முதல்ல தனிப்பட்டவர் அவங்களே தாக்கல் பண்ணணும் அப்படின்றது அதை சாத்தியமற்ற செயல். இதெல்லாம் இந்த மாதிரியான நடைமுறை சிக்கல் இருக்கிறது. அடுத்து காலதாமதமாகிறது. அடுத்து யாருக்கு கட்டமைப்பு கிடையாது, வழக்கறிஞர்களுக்கு அதுக்கான வசதிகள் இல்லை. எல்லா வழக்கறிஞர்களாலுமே எல்லாருமே அந்த இ-ஃபைலிங் முறை வேணும்னா கம்ப்யூட்டர் வேணும், ஸ்கேனர் வேணும், அதுக்கான நெட்வொர்க் எல்லாம் வேணும். பல ஊர்களில் இன்னும் அந்த இ-ஃபைலிங்கான வாடகை கட்டங்களில் இயங்குகிறது. அங்கே இ-ஃபைலிங் சென்டரே கிடையாது. முன்னாடியெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு சென்டர் சொல்லப்போனால் திருச்சியில் இருக்குது, கோயம்புத்தூர்னா அவ்வளோ பெரிய ஒரு 20 கோர்ட்டு 25 கோர்ட் இருக்குது. ஒரு இ-சேவா சென்டர் வைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 100 வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. ஒரு 1000 மனுக்கள் தாக்கல் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கோர்ட்லேயும் ஒரு 100 வழக்குன்னா 1000 மனுக்கள் தாக்கல் பண்ணுறாங்க. ஆனால் ஒரே ஒரு இ-சேவா சென்டர் வச்சுருக்காங்க. அது எப்படி மக்கள்கிட்ட அங்கே போய் பண்ண முடியல? இ-சேவா சென்டர்கள் நிறையா இருந்துச்சுன்னா பண்ணலாம். இது மாதிரி கட்டமைப்புகளை ஏற்படுத்தி விட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்றது தான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. அது அனைத்து இந்திய மாநிலங்களும் எங்கேயும் அவ்வளவு எங்கேயும் எல்லா மாநிலங்களும் கட்டாயப்படுத்தப்பட்டிருந்ததோ இல்லை. ஓரிரு மாநிலங்களில் பட்டியலில் தான் மகாராஷ்டிராவில் நடந்திருக்கிறது, ஒரு சில மாவட்டங்களில். ஆனால் தமிழகத்தை தான் உடனடியாக நடத்த சொல்கிறாங்க. எல்லா மாவட்டங்களும் இருக்க அருகில் உள்ள கேரளாவில் கூட இ-ஃபைலிங் போது அவங்ககிட்ட கொடுத்துருவோம், நீதிமன்றத்தில் போய் கொடுத்துருவோம். அவங்க தான் ஃபைல் எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி நடைமுறை. ஆனால் நம்ம தமிழகத்தில் தான் வழக்கறிஞர்கள் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மற்ற கேரளாவில் கொண்டு போய் நீதிமன்றத்தில் நம்ம எப்பயும் போல எல்லாருக்கும் மனு கொடுத்துட்டா அவங்க எல்லாத்தையும் கணினியில் பதிவு செய்து கொள்வார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நம்மளை தனிப்பட்டவரை நம்மளை வழக்கறிஞர்கள் தான் அதை செய்யணும்னு சொல்கிறாங்க, வழக்காடிகள் தங்களை செய்யணும்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்தியாவில் அனைத்து மாநிலங்களும் இருக்கிறதுனா இல்லவே இல்லை. ஓரிரு மாநிலங்கள் மட்டும்தான் செயல்படுத்தப்படுகிறது. ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டிலே சென்னை உயர்நீதிமன்றம் உடனடியாக இவ்வளோ அவசரமாக அனைவரும் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது வழக்கறிஞர் மத்தியில் கொந்தளிப்பாக தன்னெழுச்சியாக தமிழ்நாடு பூராவும் வழக்கறிஞர்கள் தங்களுடைய போராட்டம் செய்து தன்னெழுச்சியாக இது நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு நாங்களெல்லாம் அந்த தன்னெழுச்சி போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறது தான் எங்களுடைய வேலையாக செய்து கொண்டிருக்கிறோம். பன்னீர்செல்வன், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டுக்குழுவினுடைய பொதுச் செயலாளர்.